அதிமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டு பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தான். அதிமுக ஓட்டு போட்டாலும் பாஜக தான் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி திமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா காங்கிரஸ் உங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பாக்கட்டும். உங்க கூட்டணிக்குள்ள மாணிக் தாக்கூர் ஒன்ன பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்ன பேசுறாரு. ஏன் அவங்க பொறுப்பாளர் ஒருவர் இன்னைக்கு பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல எங்களோட கட்சியில சில பேர் டிஎம்கேவா டிவிகேவான்னு இப்ப விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க பொறுப்பாளரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டி பார்த்து பேசிட்டு இருக்கிறதோட ஸ்டாலின் அவர்களை உங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க. உங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒழுங்கா உங்க கூட இருக்காங்களான்னு பாருங்க. உங்க கூட்டணியில உள்ள பிசிகே உங்க கூட ஒழுங்கா இருக்காங்களான்னு பாருங்க. அதனால இன்றைய காலகட்டத்தில் நான் தெளிவா சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது. இண்டி கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. அதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, தமிழகத்துல தாவேகா விஜய் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறாரு. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு அரசியல்ல ஒரு நோக்கம் இருக்கிறது. தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால ஆனா முடியாத கட்சியாக அவர் எப்ப மாறுவார்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி வைக்கும்போதுதான் அசைக்க முடியாத கட்சியா மாறுவார். இல்லன்னா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். இல்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சொல்ல எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்க, திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் அது தனியாக முடியுமா இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. பாமகவை தொடர்ந்து பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பல கட்சிகள், என்னென்ன கட்சிகள் என்று நான் சொல்ல முடியாது. பல கட்சிகள் நிச்சயமாக. ஆமா ஆமா நானும் எதிர்பார்க்கிறேன். நானும் எப்ப தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா முதல் நாள் பராசக்தி முதல் நாள் வருதா, ஜனநாயகன் முதல் நாள் வருதா? ஜனநாயகன் முதல் நாள் வருது. நீதிபதியை ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு. அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும் ஈவினிங் ஷோக்கு அதுவும் போலாம் அப்படின்னு இருக்கேன். சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும்? சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. படம் வெளிவரக்கூடாது அப்படின்றது மத்திய அரசு நினைக்கிறதா? அப்படியா? சென்சார் போர்ட்டை கேட்டு வேணா சொல்றேன். நான் சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டை வச்சா இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். சிபிஐப்பா ஒரு 41 உயிர்கள் போயிருக்கு. ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சம்மன் செய்யறாங்க. சம்மன் செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால law is taking its own course, அவ்வளவுதான். அதனால law is not taking the course as we want. law is taking its own course. அதனால தெளிவா பயன்படுத்துறேன். மேடம், விஜய் தொடர்ந்து அரசியல் எதிரி கொள்கை எதிர்ப்பு ரெண்டா பிரிச்சு பேசிட்டு முதலில் எதிர்க்க வேண்டியது அரசியல் எதிரி தானேப்பா. இப்ப இது சட்டமன்ற தேர்தல் தானே. கொள்கை எதிரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல். அவர் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார். அதில் எனக்கும் மகிழ்ச்சி தான். நிச்சயமாக அவரோட திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமா அது எல்லோருக்கும் பலன் தர வேண்டும். அவர் ஒரு பக்கம் தீவிரமா எதிர்த்து தேசிய ஜனநாயகப்படி ஒரு பக்கம் தீவிரமா எதிர்த்தா உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்த கூடாது என்பது இல்ல. ஒரு அரசியல் பார்வையாளர்கள் எல்லோருக்குமே எதுக்கு நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், அப்ப நம்ம பலமானாதானே அவங்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கணும். இல்ல கோபம் இல்ல, எங்களோட கோபம் எல்லாம் திமுக மேலதான். அதனால இன்னைக்கு ஏன் 67ல ராஜாஜி அவர்கள் நேரடியா திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அவங்களோட சேரலையா? தேர்தல் வரும்போது கொள்கையை விட கொள்ளையடிப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்ன்றதான் முக்கியம். அதனால கொள்கையை விட கொள்ளையடிப்பவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். கேட்டா என்ன தப்பு? இப்ப திமுகவை தோக்கடிக்க வேண்டும், அல்ல விஜய் சிந்திக்க வேண்டும். உடனே
அழைப்பு அப்படின்னு போடாதுங்க. உங்களோட பிழைப்பும் அதுதான் போடுங்க. நீங்கள் உங்களோட கடமையும் அதுன்னு போடுங்க. எங்களோட கடமையும் கிடையாது, அவரோட கடமை இருக்கு. திமுகவை தோற்கடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றால் வியூகம் எப்படி வகுக்கப்பட வேண்டும். கட்டாயம் சொல்றேன், தனியா யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் தனியா நின்று திமுகவை வீழ்த்தி நீங்க முதலமைச்சரா வர்றது சிரமமான காரியம். அதனால கொஞ்சம் சிந்திங்க நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி பாஜக சார்பில் கடமை அழைப்பு எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஆனா காங்கிரஸ் அதனாலதான் முந்துதுன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் முந்துதா பிந்துதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட யாருக்கு இருக்க விருப்பம் இல்ல, காங்கிரஸ் உட்பட. அதனால அவங்க இன்னொரு கதவை திறந்து வைத்திருக்க. நான் இன்னொன்னு சொல்றேங்க, ஜோதிமணி பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மாணிக் தாக்கூர் பேசுறாரு. ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாம இவங்க எல்லாம் பேசுறாங்களா? ராகுல் காந்தி ஏதாவது ஒரு மறுப்பு கொடுத்தாரா? இல்லையா? அப்போ அங்கேயும் யாரு முந்துறது யாரு பிந்துறதுன்னு பிரச்சனை இருக்குன்றது நான் நினைக்கிறேன். தனித்தனியா பேசினாலும் கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும்ன்ற ஒற்றை கருத்துல எல்லாரும் ஏன் மத்தவங்களை பேசாங்கன்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம்ல, சொல்லாம இருக்கிறாங்கல்ல, பாக்கலாம். அங்க குழப்பம் இருக்கிறது என்பது எனது நிச்சயமாக. கை இப்படி இல்ல இப்படி இருக்கு, அதனால பாத்துக்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி தொடர்பாக எல்லா கட்சியினரும் எல்லா கூட்டணியுமே ஒரே கருத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தான் என்ன? உங்க கூட்டணியில யாரெல்லாம் அந்த தை பிறந்தால் அந்த வழியில எங்களுக்கு தை பிறந்த உடனே ஒரு வழி பிறந்து இருக்குதுல்ல, இன்னொரு கட்சி எங்களோட இணைந்து இருக்குல்ல. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் திமுகவின் வலி போகும். திமுக என்ற வலி தமிழகத்திலிருந்து போகும், நாங்கள் வலிமை அடைவோம். ஆக எங்களுக்கு வலி. ராமதாஸ் தான் வலிமையான தலைவர், நீங்க அவரை புறக்கணிச்சிருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லலப்பா, அது அவங்க கட்சி விவகாரம், நான் பதில் சொல்ல, அவ்வளவுதான்.